ஜெய்பீம். எல்லோருக்கும் வணக்கம். ஜெய்பீம் ஜெய்பீம்பா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அட்டகத்தில சிவகுமார் சார் கூட ஆரம்பிச்ச இந்த ஜேர்னி அண்ட் ஞானவேல் சார் மூலமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து அறிமுகமானேன். ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு ஆளா ஞானவேல் சார் இருக்காரு. அவரை மறக்க கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தங்கலான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட நான் நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நான் சாப்பிட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க. லைக் அந்த டைம்ல வந்து நான் வந்து ஞானவேல் சார் கூட தான் நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன். அவர் கூட சேர்ந்து இருக்கணும் நான் அந்த தருணத்துல நான் வந்து விருப்பப்பட்டேன். அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க, ஏன் ஞானவேல் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு வேற எதுவுமே தோணல, ஞானவேல் சார் கூட நிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் கூட நான் நின்னேன் நானு. அண்ட் அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் இப்படி எடுக்க போறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்ப வந்து பட்ஜெட்ல வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனா வந்து ஞானவேல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ட் வந்து நான் நினைச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டா எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அண்ட் வந்து பெரிய விஷயம் சார். அண்ட் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த நன்றியை நான் வெற்றியா கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இன்னைக்குலயே வந்து ரொம்ப சுயநலமா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டிரெக்டரா சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃப்ரீடம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு மட்டும் நான் நினைக்கல. ஒரு தயாரிப்பாளரா நீங்க என்ன நம்பினதுக்கு, ஒரு அண்ணனா என்ன நீங்க வந்து நம்பினதுக்கு, அந்த ஒரு தம்பியா உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு ஒரு நீங்க நம்ம நினைக்கிற ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வெற்றியை உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக நான் பார்க்கல, அந்த வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டரா தான் நான் பாக்குறேன் நான். தேங்க்யூ ஞானவேல் சார். அந்த ஞானவேல் சார் கூட இருக்கிற நேஹா மேடம், அந்த வந்து தனவேல் சார், அந்த டீம் எல்லாருக்குமே வந்து ஸ்டுடியோ டீம் எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். நிச்சயமா அந்த படத்தை வந்து சரியான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு பெரிய நம்பிக்கையோட இருக்கிறோம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற சக்தி உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னன்னா சினிமாவை நம்ம பாக்குறோம். சினிமா வந்து நம்ம லைஃப்ல வந்து பயங்கரமா ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும், சினிமா என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்றது, நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்ல வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே படம் பார்த்தாங்க, சின்ன வயசுல தியேட்டருக்கு போவாங்க, படமா பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்து படம் பண்ண வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு என்ன நடத்தினாங்க. அந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு. அதுதான் நான் இங்க வந்து நின்று இருக்கேன். அதுல முக்கியமா சில படங்கள் இருக்கு, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், சினிமா பேரடைஸ், ரம்டோலாரம் சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இளமை திரைப்படங்கள்ல இந்த படத்துல எல்லாத்துக்குமே என்னன்னா ரொம்ப சோசியலா அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்ப அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது. அந்த திரைப்படங்களை பாக்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஓவியரா இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம் இருந்து ஏன் வந்து பிலிம்க்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. சோ நம்ம வந்து படம் எடுத்தா நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம், நம்ம லைஃப்பை வந்து பேசலாம், நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ள சொல்லலாம். அந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு பாப்புலரா பவர்ஃபுல்லான மீடியமா எனக்கு வந்து இருக்கு. அந்த மீடியமா நம்ம வந்து கையில எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறு
மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலா இந்தியாவில சினிமா இருக்கிறதுனாலதான் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன், சினிமா என்ன தேர்ந்தெடுக்கல. நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நான் ஏன்னா இங்க சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது, எழுத்து வடிவிலே எழுதப்படாத கதைகள் இருந்தது, வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது. வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய அந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருந்தது. இந்த வரலாற்றுல நான் ஏன் வந்து இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்னோட சேர்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி ஏற்கப்பட்டிருக்கு, ஏன் வந்து இங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பாகுபாடு இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பிரிவினை இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில வந்து வரலாற்று ரீதியா நம்ம தேடுறப்ப பாத்தீங்கன்னா வரலாறு என்பது வந்து ஒன் சைடடா இருக்கு. வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைடுல இருந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பாக்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அது போலதான் சினிமாக்கள்லயும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, ஏன் இப்ப இந்த மாதிரியான மக்களுடைய லைஃபை வந்து பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன். குறிப்பா வந்து பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளன், ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறு ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு, வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு, வெளியே வந்து வரலாறு என்பது மரபுரியா வந்து இல்ல வந்து இங்க ஏற்கனவே வந்து கல்வெட்டுக்குள்ள குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாம மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது. சோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால அதை மீளுருவாக்கம் செய்யறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து அவர் டிக்ளேர் பண்றாரு. சோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை வந்து நான் இங்க வந்து முன்னாடி நான் வந்து சொல்லிப்பேன். சோ இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மூலமே மட்டுமே முடிஞ்சுதா அப்படின்னா அப்படி இல்லை. சினிமான்றது வந்து இங்க வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமா இருக்கு, மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கு, மக்கள் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. வெறும் வரலாற்று ஆய்வோ இல்ல நம்முடைய நம்பிக்கைகளை மட்டுமே சினிமாவில சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன். இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ள, வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ள நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படிதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். ஆனா சினிமா வந்து அப்படியே வித்தியாசமா இருந்தது. அதுவும் தமிழ் சினிமா போக்கு வந்து இன்னும் பயங்கர வேறுபாடா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. சோ இங்க வந்து நம்ம சொல்ற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் போக்குனதே வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட்பிரபு சார் தான். ஏன்னா வெங்கட்பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்றப்போ அது ஃபர்ஸ்ட் மூவி சென்னை 28 ஒரு படம் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஆனா அந்த ஐடியா இல்லாம ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை 28 மூலமா அவர் வந்து பண்ணாரு. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றி ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றி இருந்தது. ஈஸியா யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடினாங்க. அப்ப நான் பாக்குறப்ப இந்த சென்னை 28 லைஃபும் வேற வேற இல்லை, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது. அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை. அப்போ ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை சொல்ல விடாத கதைகள் மூலமா நம்ம சொல்றப்போ ஈஸியா வந்து ஆடியன்ஸ் நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து விபி சார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டதுனால நான் ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன். கிட்டத்தட்ட வந்து என்னோட லைஃப்ல இருந்து நான் நிறைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவா மாத்தி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சிவி சார் கிட்ட வந்து அந்த கதை சொல்றப்போ அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. அப்ப நானும் மோசஸும் வந்து என்ன பண்றோம்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புறோம். அந்த லெட்டர் தான் வந்து சினிமா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்தது. சோ அந்த லெட்டர்ல வந்து என்னோட கான்பிடென்ட்டை சொன்னேன், இந்த சினிமா வந்து டெஃபினட்டா மக்களுக்கு வந்து பிடிக்கும், நாங்க வந்து எங்க ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நாங்க பிளேயர்ஸ் ரெடியா இருக்கிறோம், எங்க கிட்ட வந்து பால் வந்தா டெஃபினட்டா வந்து நாங்க கோல் வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன். அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசஸ் அவனா எழுதினா, அதை அவனுடைய இங்கிலீஷ்ல எழுதினா. சோ வந்து அப்படிதான் நாங்க அந்த படம் ஆரம்பிச்சோம். சோ அந்த படம் அட்டை ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு, அந்த லைஃபை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. சோ அந்த லைஃபை அக்செப்ட் பண்ணோன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் மூலமா அடுத்து வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்றேன். மெட்ராஸ் படம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது. ஆனா மெட்ராஸ் படம் பண்றப்போ மோகன் சார் கிட்ட சொன்னேன், இந்த படம் நிச்சயமா ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி தான் நான் எடுக்கிறேன், இது வந்து ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான், நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு ஞானவேல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் 3 பேருக்குமே வந்து நான் வெளிப்படையா நான் சொன்னேன். ஏன்னா
அப்படி சொல்லாம எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா நான் வந்து இப்படிதான் ஒரு படம் எடுக்க போறேன், இதுதான் நான் சொன்னேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ் ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படிதான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டாரா இருக்கு. மெட்ராஸ் ஒரு படம் அவருக்கு பிடிச்சதுனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு. எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்றதுல பயம் இருந்தது. பட் ஆனா வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு. கபாலி வெற்றி அடைஞ்சதுனால்தான் வந்து காலாண்ட ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு. அந்த படத்தை ஒட்டிதான் வந்து சார்பட்டா பரம்பரை. சோ இப்படிதான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கள் இது தம்மம் இது எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன். இது எல்லாமே என்னன்னா என்னுடைய தேடல் தான். வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களா தான் இது எல்லாமே இருந்தது. சோ இப்படி இருக்கிறப்பதான் வந்து விக்ரம் சார் வந்து என்ன வந்து கூப்பிட்டாரு. நம்ம வந்து சாப்பிட்டா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொன்னாரு. எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சார் வந்து எனக்கு பல வடிவங்கள்ல பிடிக்கும், பல கேரக்டர்லாம் பிடிக்கும். அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சாரு நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்றது அதை மாற்றிக்கிற விதம் இருக்குது இல்ல. இப்போ ஐப்படத்துல வந்து ஒரு சின்ன பேஷன் தான் வரும், அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் நிற்பாரு கிறிஸ்டியன் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லியாகி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல. அந்த வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து இட் இஸ் நாட் அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது. நான் யோசிச்சேன், ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆக்டர் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதே அவர் கேட்கணும், அவர் கேட்பாரா. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயம், நம்ம எழுதிட்டோம், அந்த எழுதுனதை நம்ம சொல்றத கேட்டு பண்ணணும். ஏன்னா அவருக்கும் சில டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்டை நம்ம மேல வந்து போர்ஸ் பண்ணாருன்னா என்னால அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். அப்படி நான் மீட் பண்றப்பவே வந்து நான் அது அவருக்கு நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சூரியனா கிட்ட நான் சொன்னேன், நான் பர்சனலா நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் இப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியா சொல்ல வரல, அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்னேன் நானு. ஆனா அந்த கதையை வந்து என்னோட ஆத்மாக்குள்ள இருந்து புரிஞ்சுட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அவருடைய வார்த்தைகள்ல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். என்னால வந்து வேர்டை வந்து அவ்வளவு என்னால வந்து கரெக்டா செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுறப்போ இல்ல கதை சொல்றப்போ. ஏன்னா என்னோட உலகத்துல இருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன். அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த விக்ரம் சார் வந்து ஒத்துக்கணும்னா உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய சவால் அன்னைக்குதான் எனக்கு என் லைஃப்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு 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 கலைஞன், ஒரு அச்சாசலான ஒரு கலைஞன் ஒரு ஆர்ட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவர நான் வந்து ஹேண்டில் பண்றது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி சாய்ஸ். அண்ட் வந்து அது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். சோ அவரை வந்து இந்த கதாபாத்திரங்கள்ல வந்து கதாபாத்திரமா மாத்த வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா நான் வந்து யோசிச்சேன். சோ அவருக்கு அதை கொடுக்கணும், அதே நேரத்துல ஒரு ஜனரஞ்சகமா மக்கள் கிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ற ஒரு வடிவமாவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுதான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன். அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்கள்ல வந்து என்னை வந்து டிராவல் பண்ணிச்சு. நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதை எழுதுறப்போ என் கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகப்புறம் என்ன இவங்க கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண. தமிழ் பிரபாவும் எனக்கு வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு. அந்த கதையை படிச்சுட்டு வந்து தினகர் இருக்கான், அவன் வந்து ஏன்டா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்றதெல்லாம் நிறைய வந்து அவன் கேட்டே இருந்தான். ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ள பல சிக்கலான விஷயங்களும் இருக்கு, அதே நேரத்துல வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போறேன், ஒரு புதிய உலகத்துக்குள்ள நிறைய போறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்றேன். ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அப்படி அந்த உலகத்துல நுழையப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இவங்க எல்லாருமே தான். அந்த ஒரு கான்பிடண்டா இருந்தது. அந்த கான்பிடன்டோட தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ள போனேன். அந்த வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமா ஈஸியா மாத்தினாரு இந்த செட்ல. அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அது நின்னாரு, அவரு அந்த ஒரு காடவனா வந்து நின்னாரு. இட் இஸ் நாட் ஈஸி எவ்ரி டைம். ஒரு காடன் அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி, காடன் இன்னும் பின்னாடி, அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்ப வந்து காடனோட உடல் வடிவமைப்பு அந்த வந்து அதோட ஸ்டேஜிங் இது எல்லாமே அந்த படம் ஷூட் போறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது, அதுக்கும் வந்தாரு. ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு. அந்த படத்தை வந்து அவர் நடிக்கல, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஒரு ஆர்ட்டை
ஒரு ஆர்டிஸ்ட ஒரு ஹேண்டில் பண்றது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி பயங்கரமா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி, ரைட்? நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம், ஒரு ஆசிரியரா இருக்கிறத வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்றது, நடிக்க வைக்கிறது, அவரு நம்ம சொல்றது கேட்கறது. இப்ப அவரே சில விஷயங்கள் சொல்லுவாரு, ரஞ்சித் இப்படி பண்ணலாமான்னு. எனக்கு என்ன பண்ணுன்னா வந்து அது கேட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். சார் வேணாம் சார், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு புரியாதம் தான், ஆனா இது வந்து நான் நினைக்கிறதுதான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவால்வ் ஆச்சு. அந்த வந்து படம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாரு. அப்ப போயிட்டு கேட்டேன், சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார், நீங்க வரலாம்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் வந்து அவரு என்னன்னா ரிப்பு உடஞ்சிச்சு அவருக்கு. ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்றோம், எனக்கு வந்து நான் அந்த மானிட்டர் பக்கத்துல போயிட்டு உட்காந்துப்பேன். நான் அவரை நேரவே பார்க்க மாட்டேன், மானிட்டர் மட்டும் தான் அவர் பார்ப்பேன். நானு ஆக்ஷன் அப்படி சொன்னா ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குடிச்சுப்போ பசங்களை யாராவது கூப்பிடுவாங்க, யாரா அப்படின்னு அவருக்கு எதாவது ஆச்சா கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். கிட்ட போவாங்க அவர், ஆனா ஒழிக்கும் அவருக்கு. பட் ஆனா வந்து இல்லைங்க அவர் ஓகேன்னு சொல்றாருன்னா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரிங்க சார் ஒரே ஒன்பது போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே கொடவை பார்த்தேன் அவர். ரியலி சாரி சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்ல, தங்களானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன், அவர் எப்படியாவது கொண்டு வந்ததுதான் என்னுடைய போராட்டமா இருந்தது. அண்ட் வந்து பயங்கரமா எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ண, ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களான வந்து பயங்கரமா தூக்கி சுமக்கிறாரு. அந்த படத்து மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு, என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமா அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அது நிச்சயமா ஓட்டு ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானு இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர்கள்ல நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சாருன்னு சொன்னோன்னே அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான். லைக் வந்து பசுபதி அண்ணன் மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நடிக்கணும்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை, இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னேன்னு இந்த படத்துல வந்து ஒரு கிங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு. அது ஒரு லாங்குவேஜ், அந்த என்ன சொல்றது, அந்த டயலாக்ட் வந்து செம்ம மாடுலேஷனை கொண்டு வந்தாரு. புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு. அந்த வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு, எப்படி வந்து அந்த இப்ப தங்களானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணும்ன்றதுல வந்து பயங்கர புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பசுபதி அண்ணனுக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் உபாத பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த அந்த ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே சைலண்டா எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் டயலாக்ல அவரோட சீக்வன்ஸ் அப்படின்னு வரப்ப வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கர அவர் நிற்பாரு. ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடிச்சாரு. அந்த வந்து என்னால அது பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்துல பயங்கர பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அந்த வந்து பார்வதி அண்ட் மாலிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அந்த அரசாணியா நடிச்ச பிரீத்தி, இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அண்ட் பார்வதி வந்து நான் பூ படத்துல இருந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். பார்வதியை நம்ம நடிக்க கூப்பிடணும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 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 ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். சோ நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்வதி நடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர வாண்டிங்க அவங்கள வந்து அப்ரோச் பண்ணேன். அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்பாட்ல வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த கங்கம்மாவை தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அண்ட் வந்து அண்ட் பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, நான் ஏன் பேச மாட்டேன் பார்க்க முடியும். இந்த படம் வந்து ஒரு கருணையற்ற மனிதனா இருந்தாதான் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு நார்மலா இருந்தா நம்மளால எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். நிறைய வந்து ஒன் டேக் போவோம், எக்கச்சக்கமான டேக்ஸ் போவோம். இவங்க மட்டும் இல்லாம வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா நடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர், வேற லெவல் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த படத்துல பாத்தீங்களா, எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க. சோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷாட்லயும் இருக்கணும். நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒன் மோர் போயிட்டே இருக்கோம், அவங்களை நடிக்க வச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நார்மலான மனுஷன் வந்தா பண்ண முடியாது. சோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயங்கரமா ஒரு நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். நான் அப்படி கிடையவே கிடையாது. என் படம் ரொம்ப ஜாலியா இருப்பேன், சந்தோஷமா இருப்போம் நாங்க எங்க செட்ல. பட் ஆனா வந்து இவ்வளவு ஹர்ட் பண்ணி பண்ணதுனால என்னால பேச முடியல. எப்படியாவது வந்து நல்லா எடுக்கணும், இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு அவங்களுடைய எஃபர்ட்டை போடுறாங்க, அதனால வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துக்கணும், சரியா வந்துடணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சலுக்குள்ள போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிவு வரைக்கும் அந்த ஜேர்னி தான் இருந்தது. அந்த நேத்து கூட வந்து ஞானல் சார் கேட்டாரு, என்ன இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஜாலியாங்க ஜாலியாங்கன்னு சொன்னாரு. என்னால முடியல.
படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் வந்து நான் அதுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து மாளவிகாவுடைய அவங்க உள்ள வந்தது, அவங்க போட்ட எஃபர்ட், அந்த வந்து ரொம்ப சாதாரணமா நான் நடிச்சுட்டேன் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஆனா வெரி வெரி டஃப்பான ஒரு கேரக்டர். அவங்க அதை வந்து தூக்கி சுமந்தாங்க, அவங்களால முடியல. அவங்க கை காலெல்லாம் உதறும், கையெல்லாம் வலிக்கும், ரொம்ப பெயினா இருக்கும். ஆனாலுமே நான் வந்து ரொம்ப கேட்டே இருப்பேன். அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா அந்த ஸ்டன் மாஸ்டர் சாம் இருக்காரு. சாம் வந்து ஒரு கரடு மூடான ஆளு. நான் எட்றான்னா எல்லாரும் அச்சு போட்டு நிற்பாரு. அது எல்லாம் அது எல்லாருமே அடிப்பட்டுதான் விழுவாங்க. ஆனா வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு. அண்ட் தேங்க்யூ மாளவிகா. அந்த நீங்க டேனியல் டேனியல் எப்படின்னா வந்து லாங்குவேஜ் பிரச்சனை, அப்புறம் டேனியலுக்கும் நமக்கும் கல்ச்சர் பிரச்சனை. டேனியல் பிரிட்டிஷ் இட்டாலியன், அங்கிருந்து ஒரு வராரு. பாலா இருக்கிறான் பாரு, பாலாவுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டேனியலுக்கு ஒண்ணு சொல்லி கொடுப்பான். நான் ஒண்ணு கேட்பேன், பாலா அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டேனியலுக்கு ஒண்ணு சொல்லுவான். அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்புறம் நான் போய் கேட்பேன், டேனியல் கிட்ட சொல்லுவேன், டேனியல் இப்படி பண்ணுன்னு சொன்னா பாலா கூப்பிடுவேன், பாலா நீ இதுதான் சொல்லு அப்படின்னா. உடனே பாலா சொல்ல, ஆனா நீங்க ஸ்கிரிப்ட்ல இதுதானே நான் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அது இல்லடா. சோ ஒரு டேனியல் வந்து அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டாரு. தேங்க்யூ டேனியல். அண்ட் ஹரி அந்த அசோகன், ஹரியெல்லாம் வந்து நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரு கேரக்டர் எழுதிட்டேன், இது பண்ணணும், ஹரியால முடியும்னா அவன் பண்றான். அந்த மாதிரி ஒரு கேபபிளான பயங்கரமான ஆர்டிஸ்ட் அந்த அசோகன்லாம் வந்து வேற லெவல்ல போறான். அந்த முத்துக்குமார் எவ்ரிதிங் எல்லாருமே, இப்ப பூர்வராணி நடிச்சிருக்கு, அப்புறம் வேங்கமலாங்க வேற யாழ்னி நடிச்சிருக்கு, அப்புறம் குட்டி பொண்ணு நடிச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆக்டரா நடிச்சவங்க. முக்கியமா ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய வேலையை ரொம்ப பயங்கரமா பண்ணிருப்பாங்க. வேற லெவல் எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அந்த அவங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அடிபட்டு ஓடும் ஒருத்தன் அப்படியே பார்க்காம கண்டுக்காம திரும்பிடுவேன் நான். ஒருத்தர் மயக்கச்சு விழுந்துருவாரு, நான் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா வந்து உடனே நான் வந்து ஷூட் ஆரம்பிக்கணும். சரி, அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமா தான் நடந்துக்கிட்டேன். ரியலி சாரி. நீங்க ஆனா பெரிய லெவலில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ரொம்ப நன்றி. என்னோட டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த கிஷோர் வந்து என்னுடைய கனவை சுமந்த கிஷோர்னு நான் சொல்லலாம். கிஷோரா இருக்கட்டும், அந்த எடிட்டர் இருக்காங்கல்ல செல்வா, 2 பேரும் வந்து பயங்கர, அந்த ஆர்டர் வந்து மூர்த்தி சாரு வேற லெவல்ல வந்து அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து உமா இருக்காங்க, அந்த வந்து அறிவு, அந்த மௌனம் யாத்திரிக்கன், அந்த எல்லாருமே வேற லெவல்ல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த ஜிவியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா எனக்கு வந்து நான் சந்தோஷ் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருந்தது. அந்த ஜிவி சார் எப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப என்ன சொல்றது, அவரோட டீம்ல எல்லாம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி லிரிக் இந்த மாதிரி எல்லா விஷயத்துல வந்து பயங்கர ஃப்ரீடமா இருந்தாரு. அண்ட் என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சினிமா உருவாக்க நினைக்கிறேன், என்னோட பிளேவர் என்ன, எனக்கு என்ன இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த வரிகள்ல இருந்து அந்த மியூசிக்ல இருந்து அந்த படத்தை வந்து உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாரு. அந்த என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு, என்னோட எமோஷனு ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு மியூசிக்கா வந்து வெளிப்பட்டிருக்காரு. அவர் டீம் வேற லெவல் டீம் அவர் வந்து வச்சிருக்காரு. அந்த வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த டைம்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த பெரிய சிக்கலுடைய அந்த உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் வந்து உங்களை பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாருமே நல்ல படமா எடுத்து பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நிறைய பெசின் ராஜா அண்ணன், அந்த வந்து இப்போ செவன் காஸ்டியூம் டிசைன் அனிதா வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ஏகாம்பரம் வந்து பண்ணிருக்காங்க. அந்த பயங்கர சூப்பரான ஒர்க். அந்த நான் மகிழ்ச்சி சிரிக்கிறேன், அது பொண்ணு சிரிக்கிறேன். அந்த வந்து ஸோ எல்லாரும் விட்டுனா யாராவது யாரு முனி அண்ணா, சந்திரா எல்லாம் செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணிருந்தாரு. அண்ட் ராஜேஷ் எது ராபினா மேனேஜர்ஸ், ஓகே, ராபினும் பயங்கரமா பண்ணிருந்தான். ராபின்ல வரல மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் அவங்க தூங்கவே இல்லை. மேனேஜர்ஸ் எல்லாருமே ரூபேஷ்ல இருந்து அந்த நம்ம சிவா, அப்புறம் வந்து சிவா பரத், காமராஜ், அந்த மாதிரி நிறைய பெரிய டீம். அந்த எல்லாருமே வந்து செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமா இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த படமா இருக்கும். நான் எப்பவுமே வந்து என்னோட சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல,
வெறும் என்டர்டைன்மெண்டா மட்டும் இருக்கணும்னு நான் விரும்பல. நானு அந்த என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன கொடுத்துட முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய வந்து பெரிய வாண்டிங்கா இருந்தது. என் சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இந்த சமூகத்துல இருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதுல வந்து இன்பங்கள் நிறைய இருக்கு, துன்பங்கள் நிறைய இருக்கு, நிறைய படிப்பினைகள் இருக்கு. சோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆர்ட்டா மாத்தி நான் வந்து ஒரு சினிமாவா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நிச்சயமா இந்த சினிமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு எழுச்சியை அதை டச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டச் பண்றது மூலமாக இந்த சினிமா சில விஷயங்களை விவாதங்களை உண்டு பண்ணும், சில கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகளை பதிலை தேடுறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் என்னுடைய சினிமாவா நம்புறேன், அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தா நம்புறேன். ஏன்னா என்னுடைய பாலிடிக்ஸ் தான் நானு, அது இல்லைன்னா நான் கிடையாது, அது இல்லைன்னா நான் இங்க கிடையாது. பாபாசாஹேப் அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. அவர் தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் நீ உன்னுடைய சமயத்துக்காக உன்னுடைய மக்களுக்காக நீ பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன புஷ் பண்ணி என்னை வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்க வச்சிருக்காரு. சோ அவருடைய வாய்ஸா, அவருடைய மாணவனா, அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றதுதான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சியம் அண்ட் குறிக்கோள். அதுதான் என்னுடைய பெரிய விருப்பமா இருக்கு. இந்த நேரத்துல நான் வந்து எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் அம்மா வந்து என்னை பாக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல நான் அவங்க கொஞ்சம் ஒரு பையனா நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்க எப்படி என்ன பாக்குறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு இருக்குல்ல, அது சமசூத்திர எமோஷனலானது. அது அவங்க கிட்ட பேசுறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்பதான் நான் ஒரு பையனாவே உணர்றேன், அப்பதான் நான் மனுஷனாவே உணர்றேன். அது வரைக்கும் நான் மனுஷனாவே இல்லை, ஏதோ ஒரு ஜோன்ல ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அப்படியே போயிட்டு இருக்கேன் நானு. அந்த வந்து அது அம்மா கிட்ட பேசுறப்போ நான் ஒரு சின்ன பையனா, ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன். அம்மா ஆறாங்க. அப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம் நிறைய பேர் வந்து பெரிய அளவுல வந்து வச்சிருக்கோம். அந்த டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கபிலனோட ஒர்க் வந்து பினாமினல். போஸ்டர் டிசைன் எல்லாம் வேற லெவல்ல வந்து அவன் கலக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து வேற லெவல்ல வந்து அப்ரோச் பண்ணிருக்கான். அந்த சவுண்ட் டிசைனர் ரூபன் வந்து ஒரு லைவ் சவுண்டை வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் ரூபனோட பேர் வந்து டெஃபினட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும், என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெல்லிஷர் எல்லாருக்குமே, அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். நீங்க இல்லைன்னா டெஃபினட்டா நான் கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஆல். ஜெய் ஹிந்த்.